ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, தோத்தாலும் மீசியில் மண்ணோட்டாதபடி நம்ம ஊரில் சில பேர் வீரவசனம் பேசுவாங்க. அப்படிதான் இப்போ திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் வீரவசனம் பேசிட்டு இருக்கிறாரு. பார்க்கும்போதே நமக்கு சிரிப்பு தான் வருது. 75 வருடைய பாரம்பரிய கட்சி இப்படி பண்ணிட்டீங்களா அப்படிதான் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி சொல்லணும்னு தோணுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மு.க.ஸ்டாலின் அவர் பார்த்தீங்கன்னா போகிற இடம்லாம் கதல் தான். அதாவது ஒப்பரி நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் போயிருக்க இடம் கல்யாண வீடுல. ஸோ அதனால் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். கதறல். கல்யாண வீட்டுக்கு போனால் மணமகள் மகனை வாழ்த்துனீங்களான்னு வரணும். அதை விட்டு அங்கே மைக்கு பிடிச்சிட்டு, அதாவது சின்ன பசங்களை வச்சு ஓட்டு கேட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதாவது சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் வச்சு ஜெயிச்சிருக்காங்க. எதுக்கு எதை வச்சு ஜெயிச்சா என்ன? ஜெயிச்சிட்டோம்ல. நாங்கள் நேர்மையான முறையில் மக்கள் மூலயமா தானே ஜெயிச்சிருக்காரு. பணத்தை கொடுத்து ஒன்றும் ஓட்டு வாங்கி ஜெயிக்கல உங்களை மாதிரி. அப்புறம் என்னன்னு கேட்குறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயிச்சதெல்லாம் ஓட்டுக்கு காசு கொடுத்து ஊர்வலத்துக்கே தெரியும். திமுக அதிமுக ஜெயிக்குது அப்படின்னா ஓட்டுக்கு காசு கொடுத்தா அவங்க ஓட்டாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் ஒத்தரவா கொடுக்கல. மக்கள் அவரை நம்பி போடுங்க. அவர் அவர் யார்கிட்ட வேணா கேட்டு போறாரு. அவங்களுடைய மக்கள் சின்ன பசங்களா இருந்தாருன்னா பெரியவங்களா இருந்தா அவர் கேட்டால் மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. இதில் அதில் கேட்டு ஓட்டு வாங்கிட்டாரு. இப்படி இன்ஸ்டாகிராம் மூலமாக ஓட்டு வாங்கிட்டாரு. நீங்கள் மட்டும் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு மட்டும் வீடியோ போடலையா? எதுக்கு இந்த வயிற்றுச்சுன்னு கேட்குறேன். தோத்துட்டா ஆமாம் நாங்கள் தோத்துட்டோம்பியா, நாங்கள் அடுத்த தடவை ஜெயிக்கம்பியா அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு அதான் பெரிய மனசுத்தனம். அதை விட்டுட்டு போற இடம்லாம் இப்படி கதர்னா இல்லை. அப்படியே பார்த்தாலும் நீங்க பெரிய 75 பாரம்பரிய கட்சி தானே. ஆனால் உங்க கட்சியை சின்ன பசங்க வச்சு தோக்கடிச்சிருக்காருன்னா அப்போ அந்த கட்சி எவ்வளோக்குள்ள வீக்காக இருக்கு நீங்களே புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது நீங்களே உங்க வாயில ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டீங்க. சின்ன பசங்களை வச்சு ஜெயிச்சிருக்காங்க. அப்போ சின்ன பசங்களை வச்சு உங்களை அடிச்சு விட்டு ஓட விட்டுருக்காருன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. சிரிப்பாக தான் இருக்கு. இப்போ இவர் மட்டும் இல்லை, இவங்க கட்சியில் உள்ள எல்லாருமே வயிறு எரிஞ்சு சாப விடாத உரையாதான். அதில் தான் இப்போ முக்கியமாக ஒருத்தர் நேற்று ஃபுல்லாக வீரவசனம் பேசிட்டாரு. நம்ம ஊருக்காரர் தான். சரி, இவரெல்லாம் பற்றி பேச வேண்டாம் நினச்சா, இருந்தாலும் அவர் பேசின பேச்சுக்கு போகிற போக்கில் ஒரு பள்ளி கொடுத்து போகலான்னு தான். யாருன்னு கேட்டிங்கன்னா, முன்னாள் திமுகவோட அமைச்சர், தொடர்ந்து திருச்செந்தூர் சட்டமன்றத்தில் எம்எல்ஏவா குடிகட்டி நாட்டிட்டு இருக்கிற அனிதா அரசன் தான். ஸோ இந்த தடவையும் அவர் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் கொஞ்சம் தான், அவர் விசில் அடித்து ஓரம் கட்டியிருக்கும், கொஞ்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சிட்டார். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஆள் பேசிட்டு இப்போ இது வரைக்கும் அந்த ஆளுடைய பிரச்சனை இவ்வளோக்குள்ள ஒரு தரம் தாழ்ந்து நான் கேட்டது கிடையாது, நம்ம ஊர் தொகுதியாக இருந்தாலும். இப்போ அவர் பேசியிருக்காரு ரொம்ப தரைக்குறைவா. அதாவது முதலமைச்சராக ஜெயிச்சிருக்கானா, அவன் ஜெயிச்சதுக்கு பதவி இருப்பில்லாம அவன் பொண்டாட்டி வந்துச்சா பிள்ளை வந்துச்சா, இப்படி ஒருத்தர் ஜெயிக்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு நேற்று பேசியிருந்தார். இன்னைக்கு என்ன பேசியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இங்கே ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் முளைச்சிருக்கான், லாட்ரிக்காரன். அவன் நம்ம தலைவரையும் பேச இளந்தலைவரையும் தொட்டு பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நாயே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நீ மட்டும் தூத்துக்குடிக்கு வந்த அப்படின்னா உன் சட்டையை கிழிச்சிருவாங்க தொண்டர்கள் அப்படின்னு மிரட்டுற தொழில பேசுறாரு. நான் கேட்குறேன், இதுக்கு முன்னாடி அமைச்சராக இருந்திருக்காரு, இப்போ எம்எல்ஏ எத்தனையோ முறை எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு. நான் கேட்குறேன், இதான் உங்களுடைய அரசியல் நாகரிகமா? இப்படிதான் பொது வெளியில பேசுவீங்களா? இதோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறதை விடையும் மேலா இருக்க. அப்போ உங்களுடைய கட்சிக்காரங்க இந்த பெரிய பெரிய அமைச்சர்கள் லட்சணம்லாம் இதான் என்ன? ஸ்டாலின் அவர்கள் அப்போ இப்படி தான் வளர்த்து விட்டுருக்கீங்களா? இவ்வளோ ஆண்டுகளாக நீங்கள் இதான் பயிற்சி கொடுத்துருக்கீங்களா? நான் கேட்குறேன், எந்த இடத்துலையாவது தமிழை வச்சு காலத்தை சேர்ந்த அமைச்சர், சரி எம்எல்ஏ கூட எடுத்துக்கிடுங்க, நிர்வாகி தொண்டர்கள் கூட எடுத்துக்கிடுங்க, யாராவது பற்றி இந்த மாதிரி அநாகரிகமான முறையில் யாராவது மிரட்ட துணியில் ஒருமையில் கொச்சை யாராவது விமர்சிக்காங்களா? என்ன இதெல்லாம் பழக்கம் இல்லை கேட்குறேன். இல்லை, எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப பார்த்தீங்கன்னா இது ஒரு அரசியலில் ஒரு இவ்வளோக்குள்ள அமைச்சர் பார்த்தீங்கன்னா வகிச்சவருக்கு எந்த ஒரு தர லோக்கலாக பேசுகிறாங்க, இந்த அளவுக்கு தரம் கட்ட வார்த்தையில் பயன்படுத்துறாங்க. நீங்களே பாருங்க. அவர் முதலமைச்சராக அவர் பதவிக்கு அவர் கொண்டாட்டி வர பிள்ளை இது முக்கியமாக இப்போ நாட்டுக்கு தான் அவசியமா? இல்லை நான் கேட்குறேன், ஏன் உங்கள் வீட்டிலலாம் பிரச்சனை இல்லையா? உங்கள் வீட்டு உள்வாரத்தில் தோண்டி எடுக்கட்டுமா? உங்கள் மேலேயே சொத்து கோப்பு விலக்கு இன்னும் இருக்குது. நீங்கள் எடுக்க போகிறீங்க, நீங்கள் வாய் விட்டீங்கல்ல, நீங்கள் எடுப்பாங்க பாருங்கள். அப்போ தெரியும் எப்படி கும்பிடி போடுறீங்கன்னு. என்னது தூத்துக்குடியில் கால வச்சா சட்டையெல்லாம் கிழிச்சிருங்களா? ஆதவச்சா சட்டையெல்லாம் சிரிப்பு தான் வருது. தளபதி அன்னைக்கு வந்த அன்னைக்கு தூத்துக்குடியில் பார்த்துருப்பீங்கல்ல. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இவங்க போனாங்க, அதாவது ஓட்டு கேட்டு அனிதா அரசன் போகிற இடம்லாம் மக்கள் பயங்கரமான எதிர்ப்பு. திருச்செந்தூர் தொகுதியில் அவ்வளோ வீடியோ கிடக்கு. வெட்டி தொலைச்சி அடிச்சாங்க. இந்த லட்சத்தில் ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு அதிரி புதிரியா பார்த்தீங்கன்னா ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சுட்டாரு வச்சுக்கோங்களேன். அவர் சரியான பணத்தை அடிச்சாரு, அதில் ஜெயிச்சிட்டாரு. உடனே அதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோக்குள்ள ஒரு ஆட்டமா. ஸோ அவங்களும் இதே டைலாக ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா ஆதரவுச்சுனா நீ வேணா அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இங்கே நின்று பாரு, ஏன் திருச்செந்தூர் தொகுதியில் நின்று ஜெயிச்சு பாரு என்ன அப்படி சவால் விடுறாரு. அவர் ஏன் எங்கே வரணும்? இல்லை நான் கேட்குறேன், அவர் ஏன் நடுராஜில் சுடுகாட்டுக்கு போடுங்கிற மாதிரி அவர் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் திருச்செந்தூர் தொகுதியில் நிற்கணும்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு கொக்கரிப்பும் இருக்குது. அனிதா அரசனுக்கு எவ்வளோ நாள் தொடர்ந்து நீங்கள் ஜெயிக்கணும்னு பார்க்கலாம்.
சரி, ஓகே. அதுக்கு அடுத்தாப்புல நம்ம இன்னொருத்தருக்கு ஒரு பதிலடியை கொடுக்க வேண்டியிருக்கு. யாருன்னு கேட்டிங்கன்னா, டிடி தினகரன். இந்த ஆளுக்கு என்ன வந்துச்சுனே தெரியல. சம்பந்தமே இல்லாம வண்டியில ஏறி விஜயவல்லி இழுத்துக்கிட்டு கேவலப்பட்டு மூஞ்சில கரிய பூசி நீங்க நிக்காப்புல. அதாவது ஆரம்பத்துல விஜயவல்லி அரசுக்கு வந்த புதுசுல எல்லாருமே விஜயவல்லி விமர்சிச்சாங்க. அந்த டைம்ல இந்த ஆள் ரொம்ப சப்போர்ட்டிவா பேசிட்டு இருந்தார். ஸோ அப்போ நம்ம நினைச்சோம், நம்ம இவருக்கு கூட கூட்டணி வச்சா கூட அலைன்ஸ் வந்தா கூட நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பேசியிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பிஜேபியில் சேர்ந்துட்டாரு. யார் கூட தலைமை ஏற்று நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாரோ, அதாவது எடப்பாடி தலைமையை நாங்கள் ஏற்றுக்கிட்ட தூக்குப்பட்டு சாவேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மானங்கிட்டு போய் அவர் தலைமையை ஏற்றுக்கிட்டு போனார். நம்மலாம் பார்த்தோம். கொஞ்சம் கூட ரோசமே இல்லாமல் நான் அப்பவே கேட்டிருந்தேன், இதுக்கு தூக்குப்பட்டு சாவலாமல் எதுக்கு அப்படின்ட்டு. அதாவது ஒரு வார்த்தையை நம்ம பொதுவில் விடக்கூடாது, விட்டா அதன்படி நிற்கணும், இல்லைன்னா அவசரப்பட்டு வார்த்தையில் விடக்கூடாது. அப்புறம் என்ன மாநகரத்தில் போய் சேர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு இப்போ எதுக்காக இதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க கட்சியில் ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சார். அந்த ஜெயிச்சவர் அவர் விருப்பப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அங்கே ஆட்சி அதிகாரம் எல்லாம் தோத்து போயிட்டாங்க. ஸோ அதிகாரம் கிடைக்கும் ஒரு நம்ம ஜெயிச்ச கட்சியில் சேர்ந்தாலும் அவர் தன்னிச்சையாக முடிவெடுத்து அது முதலமைச்சர் விஜயவரை தேடி வராரு. இவங்களும் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு ஒத்துழைக்காங்க. அதுக்கப்புறம் அது ஒரு சர்ச்சையாக உங்களுக்கு தெரியும். டிடி தினகரன் அதாவது மூஞ்ச கரிய பூசின மாதிரி அவருக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லை, இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விஜயவலுக்கு எதிராக குதிரை பேரா அப்படி இப்படின்னு அவனுக்கு கிளப்பினாரு. ஆக்சுவலாக சட்டமன்றத்திலேயே அந்த அமமுகவுடைய ஆதரவாளர் நம்ம முதல்வர் விஜயவலுக்கு ஆதரவு கொடுத்தாரு. இப்போ இவங்க அப்படியே மிரட்டுற துணையில் உட்காந்துக்கிட்டு முதல்வர் விஜயவருக்கு சவால் விடுறாராம், நீங்க மட்டும் அந்த அதிமுக எம்எல்ஏ அமமுக எம்எல்ஏவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ நாங்க கோருவோம், அதாவது நீங்க குதிரை பேர் நடத்திட்டீங்க அப்படின்ட்டு நாங்க வெளிக்கொண்டுருவோம், உங்க ஆட்சியை கலைச்சிருவோம், ஆனா எப்படினாங்க நாங்க பார்க்காதா, நாங்க எவ்வளவு ஒரு அரசியல் அனுபவம், நீங்க வேணா பெரிய ஸ்டாரா இருக்கலாம், நீங்க 108 தொழில் ஜெயிச்சிருக்கலாம், அதுக்காக நாங்க பாத்துருவோம் என்ன பண்றோம் அப்படி இப்படின்னு ஓவரா டைலாக். அதுல வேற செங்கோட்டையன், உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட இதே இல்லையா, ஜெயலலிதா அவர்கள் படத்தை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க இப்படி அந்த அம்மா ஆரம்பிச்சு அந்த கட்சி அம்மாவுடைய அந்த கட்சியை உடைக்க பாக்குறீங்களே, இதெல்லாம் மனசாட்சி மனதர்மம் இருக்கா அப்படி இப்படின்னு. இல்லை நான் கேட்குறேன், இதெல்லாம் பற்றி டிடி தினம் பேசுறதுக்கு அருகதை இருக்கா? இல்லை நான் கேட்குறேன், அந்த அமமுக அப்படிங்கிற கட்சியை டிடி தினம் என்ன இதுக்காக ஆரம்பிச்சாரு சொல்லுங்க அப்போ? அதாவது எடப்பாடிட்டு இருக்கக்கூடிய அந்த அதிமுகவை கைப்பற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். கடைசியில் மானங்கிட்டு போய் அவரு தலைமையை தேப்பி அங்கே போய் கூட்டணி வச்சுக்கிட்டு இவர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த அதிமுக உடையிறதுக்கு காரணம் செங்கோட்டன் கிடையாது, அது வந்து எல்லாரும் பிச்சுட்டு போனீங்கல்ல, நீங்க தான் காரணம். மிக முக்கியமானது அது எடப்பாடியோட நாங்கிற அகங்காரம். அப்புறம் நீங்க மானங்கிட்டு போய் பிச்சுட்டு போனது நீங்க சசிகலா தான் அந்த டிடி தினம் அடையாளம் கொடுத்தது. சசிகலா அவர்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப நக்கலாக விமரிச்சு அவருக்கு எதிராக திரும்பி எல்லாரும் இப்படி சின்ன பின்னமா செதறி போய் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கீங்க. இல்லை நீங்களாம் உண்மையிலேயே அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதியை வச்சு முன்னிலைப்படுத்துறது, ஒரு மாற்றம் வச்சு முன்னிலைப்படுத்துறது என்னைக்குமே உருப்படாது. டிடி நேரடியாக நான் சொல்றேன்னா அது எனக்கு வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் அதாவது நாம வந்து நம்மளுடைய சமுதாயத்துக்காரரு அப்படிங்கிற முக்கியத்துவம் நம்ம யாரும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா எந்த ஒரு சமுதாயம் மதமும் உனக்கு வந்து நிற்க போகிறது கிடையாது. எவனா இருந்தாலும் அதான், நீ உழைச்சாதான் உனக்கு சோறு. ஸோ இவங்கெல்லாம் அவங்களுடைய சுயலாபத்தை தான் கட்சி நடத்திட்டு இருக்காங்க, அது எல்லாருமே நான் சொல்லுவேன். ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த லிஸ்ட்டில் அடுத்தப்படி யார் வராங்க கேட்டிங்கன்னா திருமாவளவன் அவர்கள். இவரு இன்னைக்கு காலையிலே அவருடைய அந்த நியூஸ் 18 கொடுத்த அந்த சேனல் வீடியோவை நான் பார்த்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா அதிமுக திமுகவும் பேச்சுவார்த்தை நடத்துனது உண்மைதான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியில் முதல்வர் வைக்கிற மாதிரி ஒரு பேச்சு போச்சு. அப்போ என்கிட்ட அந்த பேச்சு வருது. அப்போ நான் சொல்கிறேன், இப்படி போச்சுன்னா திமுகவுக்கே பார்த்தீங்கன்னா எதிர்காலம் பாழாகிரும் இப்படி போச்சுன்னா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொரு கான்ட்ரவர்சியும் வந்துச்சு. அதாவது என்ன முதலமைச்சராக வைக்கலாம் அப்படின்ட்டு அதிமுக தரப்பு நினைக்கிறதாவும் ஒரு இது வந்துச்சு. அப்போ நான் திமுக சைட்லேருந்து நாங்கள் வெளியிலேருந்து தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே அதை நான் ஏற்றுக்கல, அது எப்படி சரியாக வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்படி பயங்கரமாக அவர் பரபரப்பாக பேட்டி கொடுக்காராம். அப்போவே நினச்சேன் இதை பற்றி நம்ம இன்னைக்கு பேசலாமா அப்படின்னு. அப்புறம் இன்னொரு படம் சொல்லிச்சு, வேண்டாம்டா இந்த ஆள் நாளைக்கே அந்தரப்பட்டு அடிச்சுவாரு, ஸோ அதனால் இது வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லி வாய முடியல. நான் காலையில் தான் அந்த நியூஸ் 18 அந்த திருமாவளுடைய அந்த பேச்சு ஃபுல்லாக பார்த்தேன். நாளைக்கு இல்லை இப்போவே வெளியில் வந்து ப்ரெஸ் மீட்டில் கொடுக்காரு. அதாவது என்ன யாரும் அதிகாரப்பூர்வமாக அணுகலை, அதிமுக சேர்ந்தவள் திமுக சேர்ந்தவள் அதிகாரப்பூர்வமாக என்ன அணுகலை. அது வந்து ஒரு காசிப் தான் சொல்லிப்பா, நான் யாருன்னு சொல்லலையே அப்படிங்கிறது சிரிப்பு தான். ஒரு பெரிய மனுஷன் பேசுகிற பேச்சா ஒரு முக்கியமான நியூஸ் சேனலில் உட்காந்து பேட்டி கொடுக்காருங்க. அதிகாரப்பூர்வமாக திமுக அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வைக்கணும் ஒரு பேச்சுவார்த்தை முதல்ல நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன முதலமைச்சராக இருக்கணும்னு பேச்சுவார்த்தை என்கிட்ட அணுகுனாங்க, என்கிட்ட பேசினாங்கன்னு சொல்றாரு. பேசின பேரை மட்டும் தான் அவர் சொல்லலை, அந்த கட்சி சார்ந்தவங்க சொல்லிட்டாரு. இவ்வளோக்குள்ள பேசிட்டு இப்போ வந்துக்கிட்டு என்னத்தை சொல்ல அவங்க வந்து காசிப்பான்.
ஒரு காசு பிப்பி யாராவது இவ்வளோ ஒருத்தர் ஒரு வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்க போயிட்டு ஒரு நியூஸ் சேனல் உட்காந்து பேட்டி கொடுப்பாரா? எல்லாருமே என்ன நினைக்காங்க கேட்டீங்கன்னா, பரபரப்பாக நம்ம இருக்கணும் இந்த அரசியலில், நம்ம தோத்து போயிட்டோம், நம்மளை யாராவது மதிக்கணும். இன்னொரு பக்கம் நம்மளுக்கு இவ்வளவுக்குள்ள வேல்யூ இருந்துச்சுன்னு மக்களை கொண்டு சேர்க்கணுமா? என்ன முதலமைச்சர் ஆக்குறதுக்கு 2 பெரிய கட்சிகளுமே யோசிச்சாங்க. பாத்துக்கிட்டீங்களா, நாங்க அவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு காட்டணுமா? அதை மறைமுகமா அது நம்ம முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தணுமா? ஸோ அப்படிதான் சொல்லியாவது முதலமைச்சர்கிட்ட ஒரு அமைச்சரை நம்ம ஒரு இடத்த வாங்கிட முடியாதா அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு மனசுக்குள்ள. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா நாங்க அப்படிலாம் பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் இடம் கேட்கல அடிப்பார். ஒரு பக்கம் தான் கட்சிக்காரில் விட்டு துணை முதலமைச்சர் போடுங்கடா அப்படின்றது. அவங்க அதிகாரப்பூர்வ கட்சிக்காரங்களாம் அடிச்சு வண்டி அரசுலாம் துவச்சு தொங்கிடுவாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க மக்கள் எல்லாம் நம்மள மாதிரி எல்லாருமே பயங்கரமாக நாக்கப்படுமே சில கேள்வி கேட்டுருவோமா? கேட்டவங்களும் இல்லை அப்படின்னா நாங்கள் இங்கே சேர்ந்து எதுவுமே கேட்கலையா அப்படின்னு அந்த பற்றி அடிச்சிட வேண்டியது. இதே தான். அதாவது நம்முடைய அரசியலை பார்க்கும்போது இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டா இருப்பாரு. எனக்கு உண்மையிலேயே அது நினைக்கும் போது நம்ம முதலமைச்சர் விஜய் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லை இங்கே உள்ள நிறைய பேருடைய முகத்திரையெல்லாம் கிழிச்சு தொங்க விட்டு மக்கள்கிட்ட அதை காமிச்சிட்டாரு பாருங்க. மிரர் மாதிரி பாருங்க இவங்க யாரு எப்படி எப்படி குணாதிசயம் கொண்டு இருக்காங்க, இவங்களுடைய முகத்திரை என்னங்கிறது. இது முதலமைச்சர் விஜய் அவர்கள் வரப்போய் தான் இந்த முகத்தெல்லாம் கிளிய ஆரம்பிச்சிருக்கு. இல்லைன்னா இது எல்லாருக்கும் தெரியாமலே போயிருக்கும். நம்மளுக்கு சில பேரை பற்றி தெரியும். ஆனா இப்போ திருமாவளவன் பின்னாடி கூடிய சமூக மக்களுக்கு நிறைய பேருக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் இன்னைக்கு ஜெயிச்சு நிற்கும் போது தான் திருமாவனுடைய அந்த முழு சுயரூபம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. டிடி தினருடைய சுயரூபம் என்னன்னு அவங்க எல்லாத்துக்கும் அந்த சமுதாய மக்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எல்லாருக்குமே அவங்களுடைய சுயரூபத்தை வெளிச்சம் போட்டு காட்ட வச்சிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இது 2 பேரும் முடியல கிடையாது, நிறைய பேர் அப்படிதான். ஸோ அந்த வகையில் இன்னொருத்தருக்கும் ஒரு பேடி கொடுக்க வேண்டியிருக்கு. யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மானங்கிட்ட மாரிதாஸ், இந்த லார்ட் லபுக்தாஸ் மாதிரி பேசுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ முழு நேரம் ட்விட்டரில் உட்காந்துக்கிட்டு முழுக்க டிவிகேக்கு எதிராகவே உட்காந்துக்கிட்டு அந்த எம்எல்ஏ சரி கிடையாது, இவன் சரி கிடையாது, முதலமைச்சர் இப்படி, சபாநாயகர் இப்படி சொல்லிட்டு முழுக்க அவதூறுகளை பரப்பிக்கிட்டே இருக்கான் இந்த மனுஷன். ஏன் தான் இந்த பொழப்புனே தெரியல. அதாவது எதிர்கட்சியா இருந்தாலும் எதிர்த்தரப்புல புதுசா இப்பதான் ஆட்சி அமைக்க வந்திருக்காங்க. அவங்க ஆட்சி அமைக்கிறத விட்டு அவங்க இன்னொரு கையும் கொடுத்து என்ன புதுசு அவங்க வர்றது, அதுல ஏதாவது நன்மை தீமை விசாரிச்சு அதுல புரிஞ்சுக்கிட்டு பேசினா பரவாயில்ல. ஆனா வந்த நாள்ல இருந்து கதறாங்க. இவ்வளோ நாளா சில நேரங்கள்ல இந்த மார்கஸோட வீடியோ நம்ம கண்ணில் வர நம்ம பார்ப்போம். சரி ஏதாவது திமுக எதிராக பேச சில விஷயங்களை பேசுறாங்க. ஆனா முழுக்க வன்ம குடோனா தான் இருந்திருக்கு அந்த ஆள். ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே பார்த்தீங்கன்னா அவர் கிறிஸ்டியன். அது ஆரம்பத்துலேருந்து இவனுக்கு தெரிஞ்ச 2 வார்த்தை பார்த்தீங்கன்னா ரூட் மாஃபியா, ஜெகதீஷ், லாட்ரி மார்ட்டின், இதை வச்சுக்கிட்டே எரிச்ச மாதிரி இருக்கு. எப்போ பார்த்தாலும் நானும் வீடியோலாம் இப்போ பார்க்குறது கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து காட்டு உழுது. அது தப்பனையில் பார்த்தாலும் நம்மளுக்கு எரிச்சலாக ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா தீவிரமாக களத்தில் இறங்கிட்டாங்க. ஆட்சியை களங்கம் ஏற்படுத்துங்கிற குறிப்பினோடு செயல்பட்டுருக்காங்க. ஸோ அதனால் இதுல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவிகே உடைய ஐடி விங் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கணும். நல்ல விஷயங்கள் தமிழை வச்சு கிளர் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அதுதான் முக்கியம். எதிராளிகளுக்கு பரிதி கொடுக்கறது வேற. ஆனால் நல்ல விஷயங்கள் நம்ம கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தாலே போதும். அதுக்கு தான் நம்ம நேரத்தே சொல்லியிருந்தோம், ஒரு டிவி சேனல் ரொம்ப அவசியம் அப்படின்ட்டு. அதை எல்லாமே வர வச்சிருங்க. நாம அதை கோரிக்கை தான் வைக்க முடியும். அதை பார்த்தீங்கன்னா தலைமை தானே அதை எடுத்து செயல்படணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாம நல்லா தான் பேசுகிறோம். ஆனால் நம்ம வீடியோ கூட அவ்வளோக்குள்ள வியூஸ் போக மாட்டேங்குது. என்னெல்லாமோ பேசுகிறாங்க, அது பிச்சுக்கிட்டு போகுது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஸோ நம்ம கோரிக்கையை நம்ம வச்சாச்சு. நம்ம தலைமை தான் முடிவெடுத்து ஒரு டிவி சேனல் ஆரம்பித்தா சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஏழைப்பல மக்கள் எல்லாருமே சோசியல் மீடியாவை கையில் வச்சுட்டு எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு டிவி ஊடகம் இருந்தால் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஓகேவா? எல்லாரும் வீட்லேயும் டிவி இருக்கனால டிவி இப்போ எந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது முதலமைச்சர் விஜய் இன்னைக்கு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காரு, ஒரு அமைச்சர் இதை பண்ணியிருக்காரு அப்படின்னா நியூஸ் சேனல்லே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நியூஸ் சேனலில் அவங்க என்ன நினைக்கலாம் அதுதான் போடுறாங்க, காசு வாங்கிட்டு. இது எப்போ அப்படி போகிற போக்குல இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதனால நம்மளுக்கு முழு விஷயம் தெரிய மாட்டேங்குது. சோசியல் மீடியா பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ அப்படிங்கிறதுல கண்டிப்பாக டிவி சேனல் ரொம்ப அவசியமானது. ஸோ எனக்கு என்னன்னா, நாமளே இவ்வளோக்குள்ள யோசிக்கும் போது தலைமை இதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டாங்களா? ஸோ ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்கன்னா நீங்கள் போயிட்டு சொல்லுங்க, ஒருத்தவங்களாம் கமெண்ட் போட்டுதாங்க, அமைச்சரை பாருங்க, சிடி நிர்மகுமாரை பார்த்து நீங்கள் சொல்லுங்க அப்படி இப்படி சொல்லி தான் கமெண்ட்ல. ரைட்டு தான். ஆனால் நாம டக்குன்னு அணுகிற முடியாதுல்ல. ஸோ அவங்க நம்மளை அணுகலாம். இல்லை நாம அவங்கள இப்போ எல்லாருமே பெரிய ஆட்கள் ஆகிட்டாங்க, அமைச்சர் ஆகிட்டாங்க. ஸோ நாம அவங்களுக்கு போய் சொல்கிற அளவில் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களா புரிஞ்சு அதை அமல்படுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா அது ரொம்ப அவசியமானது. ஓகேவா? சரி, ஓகே. இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த மாதிரி ஒரு தரங்கட்ட பேசுகிற இந்த அரசியல்வாதிகளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்ததுக்கிட்ட அரசியல் பார்த்து நம்மளுடைய வீடியோ. ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. பாய்.